ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அக்கௌண்டிங் ஆப்பில் வந்து எப்படி இன்வாய்ஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்டிங் ஆப் உள்ள நான் போகிறேன். ஸோ இதுதான் அந்த அக்கௌண்டிங் ஆப்போட லோகோ. ஸோ இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னா, ஸோ இதுதான் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட். ஸோ நீங்கள் இந்த கஸ்டமரை கிளிக் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இன்வாய்ஸ் நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நியூன்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே லைட்ஸ் அப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு கஸ்டமர். ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு நான் போடுறேன். டியூ டேட்டுன்றதை நான் மாற்றுறேன். ஸோ இது வந்து இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர் வந்து இமீடியட்டாக பே பண்ணுறாங்கன்னா இமீடியட் பேமெண்ட் கொடுக்கணும். ஸோ அவருக்குன்னு ஒரு டைம் இருக்குது, குறிப்பிட்ட டைம். ஸோ இவர் வந்து இவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறாரு, 30%னா 30% இப்போ பண்ணுறாரு, மீதி எல்லாமே வந்து ஒரு 2 மாதத்துக்கு கழித்து பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பேமெண்ட் டேர்ம் யூஸ் பண்ணோம். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் பைனே ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே 12 ருபீஸ் இருக்குது. நான் வந்து ஜஸ்ட் 200 நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இன்வாய்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்வாய்ஸ் 7ல் இது வந்துடும். ஸோ இங்கே வந்து இது வந்து 30% தான் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வருது. ஸோ இங்கே வந்து நான் வந்து 30% நான் ஆட்ட போகிறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து பே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே 30%ன்னும் போது நான் பேமெண்ட் டேர்ம்ஸ்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அமௌண்ட். ஸோ இங்கே நான் வந்து அமௌண்ட்டு மாற்றிக்குவேன் தேவைப்பட்டா. 18 கூட நான் மாற்றி இது பண்ணலாம். ஸோ இங்கே நான் வந்து 18 மாற்றிட்டேன். ஸோ இது வந்து ஜேர்னலில் வந்து என்ன ஜேர்னலில் மென்ஷன் பண்ணலாம், கேஷ் ஆப் பேங்க்கா அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். இல்லை யூபிஐ ஆப்ஷன் வச்சுருந்தா நீங்கள் யூபிஐ ஆப்ஷன் கூட இங்கே ஆட் பண்ணி போடலாம். ஸோ நான் இங்கே கேஷ்ன்னு கொடுக்குறேன். ஸோ பேமெண்ட் மெத்தட் எப்படி இருக்குது, மேனுவலாக பே பண்ணுறாங்களா இல்லை ஆட்டோமேட்டிக் பெய்டு வெர்ஷன் மேபி யூஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கான பேமெண்ட்னா இன்றைக்கான டேட்டு போட்டு ஜஸ்ட் கிரியேட் பெய்டு கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே வந்து இன்பெய்டுன்னு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் பேமெண்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் வேறு டேட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து பெய்டு ஆகிடுச்சு, பட் இன்பெய்டு ஆகுது. ஸோ இங்கே பார்க்கும்போது இன்பெய்டுன்றது ஆப்ஷன் வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ரீகன்சிலேஷன் பண்ணால் தான் இங்கே வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து கரெக்டாக மாறும். ஸோ நான் ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு சாரி அக்கௌண்டிங்கில் போயிட்டு ரெகன்சிலேஷன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி போட்ட இன்வாய்ஸ் நான் பார்க்க போகிறேன். ஸோ இன்றைக்கி போட்ட இன்வாய்ஸ் இதுதான். இதை நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ரீகன்சிலேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இங்கே பேங்க்குன்னு மட்டும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கஸ்டமருக்குள்ளே போகிறேன். பார்ஷியலி பெய்டு. ஸோ இந்த பார்ஷியலி பெய்டு என்னன்னா, ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ் வந்து பாதி பே பண்ணிட்டோம், மீதி பேலன்ஸ் இன்னும் நம்ம பே பண்ணல. ஸோ இதுதான் வந்து அந்த பார்ஷியல் பேமெண்ட் நம்ம காமிக்கும். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் எதுக்கு நான் இங்கே காமிக்கிறேன்னா, ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இங்கே வந்து அட்வான்ஸ் தான் பே பண்ணிடுறாங்க, இன்னும் ஃபுல் பேமெண்ட் அவங்க பண்ணல. ஸோ அப்போ வந்து நான் வந்து இவங்க வந்து இப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரி பண்ணி போடலாம். ஸோ இங்கே வந்து நான் வந்து டியூ டேட் வந்து 2 மந்த்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா ரீசன் ஏன்னா 60 days. ஸோ 30% அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 70% வந்து 2 மந்த்ஸ் கழிச்சு பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த அமௌண்ட் நான் அங்கே வந்து சேஞ்ச் கூட பண்ணதுனால தான் இங்கே வந்து டியூ டேட் வந்து நமக்கு இன் 2 days காமிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 15 days வந்து டியூ டேட் மாறி இருக்கலாம் நெக்ஸ்ட் மந்த். ஸோ இன்றைக்கே இவங்க பே பண்ணுற ஆப்ஷன் இதில் இருக்குது. டியூ டேட் வந்து இன்றைக்கே பே பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த பார்ஷியலி பேமெண்ட் வந்து இதுக்காக தான் இதை ஷோ பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து நான் வந்து பெய்டுன்னு மாற்றணும்னா இவங்க வந்து இங்கே வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணால் தான் இது பெய்டுன்னு வரும். ஸோ அதை நான் வந்து எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் பே கொடுக்குறேன்.
பார்த்தீங்களா? மீதி பேலன்ஸ் அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் கிரியேட் அமௌண்ட் பேமெண்ட் மட்டும் குடுக்குறேன். பெய்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ இன்பெய்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ரிகன்சிலேஷன் பண்ணானா பெய்டுன்னு மாறிடும். ஸோ அதே போல் அக்கௌண்டிங் போயிட்டு ரிகன்சிலேஷன் போய் ஜஸ்ட் ரிகன்சிலேஷன் மட்டும் பண்ணுறேன். பண்ணிட்டேன்னா இப்போ கஸ்டமர் இன்வாய்ஸை போனீங்கன்னா ஸோ இங்கே பெய்டுன்னு ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ஷியல் பேமெண்ட்றது அட்வான்ஸ் பேமெண்ட், அதாவது வந்து இவ்வளோ தான் அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இங்கே பார்ஷியல் பேமெண்ட்றது ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் அந்த ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணதுனால இங்கே நமக்கு ஸ்டேட்டஸ் பெய்டுன்னு ஃபினிஷ்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறதா இருந்தாலும் அட்வான்ஸ் பே பண்ணுறது எப்படி கிரியேட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஃபுல் பேமெண்ட்டும் எப்படி பண்ணுறதுக்கு கூட இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.